இன்றைய நாள் செப்டம்பர் 12ஆம் தேதி 2024 வியாழக்கிழமை, குரோதி வருடம் ஆவணி மாதம் 27ஆம் திருநாள். சாக்ஷாத் ராமபிரான் பிறந்திருக்கக்கூடிய அற்புதமான திதி நவமி திதி இன்றைய நாள். ராமபிரானுடைய சேவகன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆஞ்சநேயர் பிறந்திருக்கக்கூடிய நட்சத்திரம் மூலா நட்சத்திரம், அது இன்றைய நாள். அதனால இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நீங்க ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே அப்படின்னு சொல்லி ராமபிரானை துதிப்பது, விஷ்ணு சஹஸ்ரநாம பாராயணம் செய்வது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். பல பேருக்கு தீராத பல பிரச்சனைகள் தீரக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய நாள். அதுலையுமே ரிஷப ராசியில் அது ரிஷப லக்னம், கிருத்திய நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நாள் சந்திராஷ்டம். சிறிதளவு காலையிலே கொஞ்சோண்டு வெல்லம் சாப்பிட்டு போங்க, மன நிம்மதியை கொடுக்கும். மேஷ ராசியில் இது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ரொம்ப முக்கியமான 2 கிரகங்கள் சொல்லக்கூடிய சுக்கிரன் கேது, இந்த 2 கிரகங்களுமே காலபுருஷனுக்கு 6ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய ஹஸ்த நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்கிறது. அது ரொம்ப முக்கியமான விஷயம்னா, அந்த கேதுங்கிறது மூலா நட்சத்திரம், காலபுருஷனுக்கு 9ஆம் வீடு தனுசு ராசியில சஞ்சாரம் செய்கிறது சந்திரன். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு கடன் எல்லாமே தீரக்கூடிய வாய்ப்புகள், பல பேருக்கு அதுவும் மெயினா பெண்களுக்கு உடல்நிலைகள் பாதிப்பு தீரக்கூடிய அற்புதமான காலகட்டம். நிறைய பேருக்கு சின்ன சின்ன தடை தாமதங்கள் ஏற்பட்டாலும் இந்த நாள் சாயந்தரத்துக்கு கூட ஒரு நல்ல செய்தி வரக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுறது. அயோத்தியா ராமன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட ரொம்ப ஓவரா டென்ஷன் ஆகுது. எல்லாருடையுமே ஃபால்ட் வரும். கேது கனெக்ட் ஆச்சுன்னா ஃபால்ட்டுன்னு சொல்லுவோம், இல்லை டிலேன்னு சொல்லுவோம். சில இடங்கள்ல நமக்கு தவிர்க்க முடியாத காரணத்தினால் பலவிதமான தடைகள் ஏற்படலாம். ஆனா ரியாலிட்டி என்னன்னா, இந்த நாள் இரவு பொழுது கரெக்டா நீங்க உபயோகப்படுத்திக்கிட்டீங்கன்னா பலவிதமான நல்ல எண்ணங்கள் எல்லாமே வரும். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா டே டைம் இருக்கிறதோட நைட் டைம் தான் நல்ல ஆலோசனைகள் வரும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீங்க இரவு நேரத்தில் பயணத்தை தவிர்ப்பது நன்று. குடுக்கல் வாங்கல்ல எதிர்பாராத தனப்பிராப்தம் ஏற்படக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் இருக்க போகிறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் வைத்தியநாத சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் பிரவுன் நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 7ஆம் இடம் சொல்லக்கூடிய கலத்திரஸ்தானம், அதுல கேது நின்ற நட்சத்திரம் சந்திரன், சந்திரன் நின்ற நட்சத்திரம் கேது. வாழ்க்கை துணையுடைய அறிவு கூர்மை புத்திசாலித்தனம் மிக அதிகமாக இருக்கும். நீங்க பார்க்கக்கூடிய மனிதர்கள் எல்லாமே ஞானோபதேசிகன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அறிவு கூர்மை இருக்கக்கூடிய நபர்களா இருப்பாங்க. கெமிக்கல் பிஸ்னஸ் பண்றவங்க, ரசாயனம் சம்பந்தப்பட்ட துறைகள்ல பணிபுரியக்கூடிய நபர்களுக்கு, சுயதொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு அற்புதமா இருக்கும். வேலையாட்கள் மூலியமா உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தியாகும். வேறு மொழி பேசக்கூடிய ஒரு பெண், அவர்கள் மூலியமா உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. சூப்பரா இருப்பீங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் துளசி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 6ஆம் இடம் சொல்லக்கூடிய ருணம் ரோகம் சத்ருஸ்தானத்துல கேது நட்சத்திரத்துல சந்திரன் சஞ்சாரம் செய்கிறார். நிறைய பேருக்கு ஒரு புரியாத விஷயம்னா, வெறும் அலோபதி மெடிசன் தான் மெடிசன் அர்த்தம் கிடையாது. கேதுங்கிறது நாடி பிடித்து பார்க்கக்கூடிய நேச்சுரோபதின்னு சொல்லக்கூடிய வர்மா ட்ரீட்மெண்ட்டையும் கேது தான் கொடுக்கும். நிறைய பேருக்கு தீர்க்க முடியாத பலவிதமான பிரச்சனைகள், அதுக்கு தீர்வே கிடையாது, நீங்க அந்த வலியை அனுபவிச்சே தீரணும் அப்படின்னு சொல்லக்கூடிய பலவிதமான மருந்து மாத்திரைகள், பலவிதமான பிரச்சனைகளுக்கு தீர்வு நாடிகள் இருக்கு, வர்மாக்கள் இருக்கு. இந்த மாதிரி நட்சத்திரங்கள், கேதுவுடைய நட்சத்திரம் சொல்லக்கூடிய மூலா நட்சத்திரத்துல எந்த நாள்ல சந்திரன் சஞ்சாரம் செய்கிறதோ இந்த நாள் அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் மருத்துவம் பார்க்கும் பொழுது 100% வெற்றியை கொடுக்கும். மருத்துவர்களுக்கு யோகமான நாள். படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அற்புதமா இருக்கும். வேலை பார்க்கக்கூடிய இடத்துல யார் என்ன தப்பு செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி கரெக்டா உங்களால அனலைஸ் பண்ண முடியும். தப்பை கண்டுபிடித்து திருத்தக்கூடிய பிராப்தம் இந்த நாள் அற்புதமா இருக்கு. விநாயகரை மனசார வணங்கிட்டு போங்க, நினைத்த காரியங்கள் எல்லாமே கைகூடும். ராசியா நிறம் ஊதா நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தெய்வ அனுகிரகம் சங்கல்பம் அற்புதமா இருக்கு. இன்றைய நாள் ஆண் குழந்தை பிறப்பதற்குரிய பிராப்தம் இருக்கிறது. நிறைய பேருக்கு பெரிய பெரிய நல்ல விஷயங்கள் எல்லாமே நடைபெறும். கேதுங்கிறது ஞான மோட்சக்காரகன்னு சொல்லலாம். இன்றைய நாள் நிறைய பேர் யோகாசனம் பண்ணலாம், தியானம் பண்ணலாம். உங்களுக்கு கூடிய பலவிதமான ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஆகக்கூடிய அற்புதமான நாள். காலபுருஷனுக்கு 9ஆம் வீடு தனுசு, அது குருவுடைய வீடு. அதனால நிறைய பேருக்கு இந்த நாள் குருமார்கள் உபதேசம் வாங்கி கொள்வது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். காஷாயம் கட்டியிருக்கக்கூடிய சந்நியாசிகள் மகான்களை வழிபாடு செய்வது ஏற்றத்தை கொடுக்கும். கலியுக காமதேனு கல்பவருஷம் மந்திராலய மகாபிரபு ஸ்ரீ குரு ராகவேந்திர சுவாமியின் அனுகிரக கட்டாட்சம்
பரிபூர்ணமாக இருக்கிறது. ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கேது நின்ற நட்சத்திரம் சந்திரன். இன்றைய நாள் கேது நட்சத்திரத்துல சந்திரன் சஞ்சாரம் செய்கிறார். உங்க லக்னத்திலே தான் சுக்கிரன் கேது இருக்கிறது. சளி தொந்தரவுகளால் கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கு நிவர்த்தி கொடுக்கும். மெயினா இன்றைய நாள் கலையுலகம் சார்ந்த நபர்களுக்கு அற்புதமான வாய்ப்புகள் தேடி வரும். நிறைய பேருக்கு இன்றைய நாள் வெளியூர் வெளிநாடுகள் ஆடம்பரமான பயணங்கள், நிறைய பேர் புது விஷயங்கள்லாம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நிறைய பேர் துணிமணிலாம் வாங்குவீங்க. நிறைய பேர் எதிர்பாராத பல நல்ல காரியங்கள் நடக்கும். இதனால ஆடம்பரமான விஷயங்கள்லாம் நீங்க போய் பாட்டு வருவீங்க, சந்தோஷமா இருப்பீங்க. அதுவும் இன்றைய நாள் பெண்கள் மன மகிழ்ச்சி, திருப்தி, எல்லாத்துலயுமே சந்தோஷம், இல்லற வாழ்க்கையில நல்ல வெற்றியை காணக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். துலாம் ராசி அல்ல துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வெளியூர் வெளிநாடுகள் சம்பந்தப்பட்ட பிரயாணங்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. சில ரகசியமான கம்யூனிகேஷன், நல்ல விஷயங்கள் பண்ணும் பொழுது வெளியே சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது 100% கேது நட்சத்திரம் ஓடும் பொழுது 100% சொல்லக்கூடாது. நம்ம அதை வெளியே சொல்லும் பொழுது அதோடைய வீரியம் குறைஞ்சிரும். அதனால நீங்க செய்யணுங்கக்கூடிய அந்த எண்ணம் வேகம் குறைந்து விட்டால் அதுக்கப்புறம் ஜஸ்டிஸ் டிலேட் இஸ் டினைட் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கவனமா செயல்படக்கூடிய நாள். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி ரகசியமாக வைத்து ஜெயிக்கக்கூடிய நாளா இருக்கப்படுது. நிறைய பேர் இன்றைய நாள் நிறைய பேருடைய பிரச்சனையை கேட்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. சில பேருக்கு லைட்டா ஒத்த தலைவலி வந்துட்டு போகும். நிறைய நல்ல செலவுகள் ஏற்படக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீகிருஷ்ணர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தன குடும்ப வாக்குஸ்தானம் சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துல சந்திரன் நின்ற நட்சத்திரம் கேது மூலா நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்கிறார். நிறைய பேருக்கு சைனஸ் இஷ்யூ வரும். சில பேருக்கு சளி தொந்தரவுகள் நிவர்த்தி ஆகும். ஆனா இவங்கெல்லாம் இனிமேல பார்க்கவே மாட்டோம், இவர்கிட்ட இருந்து நான் பணமே வாங்க முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள்ட்ட இருந்து பணம் வரும். நிறைய பேருக்கு அப்பா மூலியமா நல்ல விஷயங்கள் நடக்கும். மேல் அதிகாரிகள் மூலியமா நல்ல விஷயங்கள் நடக்கும். இன்றைய நாள் நீங்க பேசுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா எப்படி சொல்லலாம், ரொம்ப பிலாசபிக்கலா, ரொம்ப வேதாந்தம் சித்தாந்தம் பேசுற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு ஞானமாக பேசுவீங்க. மற்றவங்களுக்கு புரிதல் கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஆனால் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஃபேமிலிக்குள்ள இடையூறுகள் இல்லாம மற்றவங்கள உள்ள விடாம பார்த்துக்கிட்டாவே போறோம். அட்வைஸ் நீங்க பண்ணலாம், ஆனா உங்க ஃபேமிலிக்கு மற்றவங்க அட்வைஸ் பண்ணாங்கன்னா இன்றைய நாள் குளறுபடியாக மாறும். அதை மட்டும் பார்த்துட்டா போறோம். நிறைய ஏற்றங்கள் இருக்கும். இன்றைய நாள் முடிஞ்ச அளவுக்கு உங்க பாட்டியை வணங்கிட்டு போக நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள். ஹேரம்ப கணபதி வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் பொன்னிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நிறைய ப்ரோக்ராம்ஸ் நம்ம ஜெயா தொலைக்காட்சியிலேயே நம்ம நிறைய இடத்துல சொல்லியிருக்கோம். இந்த கேது நின்ற நட்சத்திரத்துல இல்லை கேது மேல 4-5 கிரகங்கள் நிறைய ஜாதகங்கள்ல பார்த்தீங்கன்னா கேதுவோடைய நட்சத்திரத்துல நின்றுருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அஸ்வினி மகம் மூலம் இந்த நட்சத்திரங்கள்ல 4 கிரகங்கள் 2 கிரகங்கள்லாம் இருந்திருக்கும். ஒரு வீட்டில் குலதெய்வத்துடைய தோஷம் இருக்கா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா இந்த கேது நட்சத்திரத்துல எந்த கிரகம் இருக்கிறதோ அந்த சம்பந்தப்பட்ட தோஷங்கள் இருக்கும். பொதுவாக ராகு நின்ற நட்சத்திரம் கேதுவாகவோ அல்லது கேது நின்ற நட்சத்திரம் கேதுவாகவோ சந்திரன் என்ற நட்சத்திரம் கேதுவா இருந்ததுன்னா கண்டிப்பா அது குலதெய்வத்துக்கோட தோஷத்தை காட்டுறதுன்னு சொல்லலாம். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சகல விதமான தோஷங்கள் நிவர்த்தியாகக்கூடிய பொன்னான நாள். ஏன்னா இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நீங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு போய் வணங்கிட்டு வருவது, உபவாசம் செய்வது. ஏன்னா கேத்துங்கிறது பட்டினின்னு சொல்லுவோம். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நீங்க உபவாசம் செய்து சுவாமிக்கு, அதுவும் அம்மனுக்கு வழிபாடு செய்யும் போது, காமாட்சி அம்மனுக்கு நெய் தீபம் போடும் என்ற நாள் நீங்க நினைத்தது அப்படியே கைகூடும். பல பேருக்கு எண்ண ஓட்டங்களில் தடை, தனிமையான உணர்வு, டிப்ரெஷன் இதெல்லாம் காலியாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. தனுசு ராசி நண்பர்களுக்கு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கப்படுது. காமாட்சி அம்மன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பால். ராசியா நிறம் குங்கும நிறம். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு விரயஸ்தானத்துல கேது நட்சத்திரத்துல சந்திரன் சஞ்சாரம் செய்கிறார். அது உங்களுக்கு நல்லதுன்னு சொல்லலாம். விரயஸ்தானத்துல இருந்தாலும் காலபுருஷனுக்கு 9ஆம் வீடு. பலவிதமான உடம்பு பாதிப்புகள் நிறைய பேர் தவிச்சுட்டு இருப்பீங்க. உங்க வீட்லயே நிறைய பேருக்கு உடம்பு பாதிப்புகள்லாம், சில பேர் ஹாஸ்பிட்டல்ல கூட அட்மிட் ஆயிருப்பீங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்றைய நாள் பரிகாரம் ஆயிடும். அந்த உடம்பு பாதிப்புகள், தேவையில்லாத மனசஞ்சலம் இதெல்லாம் நிவர்த்தி ஆகும். நிறைய பேருக்கு ஆன்மீகத்திற்காக செலவுகள், ஹோமங்கள், பூஜைகள், புனஸ்காரங்கள், தான தர்மங்கள் இதெல்லாத்துக்குமே இன்றைய நாள் உத்தமமான நாளாக இருக்கப்படுது. இன்றைய நாள் கண்டிப்பாக கோவிலுக்கு சென்று
திருப்பணிகள் செய்யக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. சில பேர் வெளியூர் வெளிநாடுகளுக்கு கூட பிரயாணம் செய்யலாம். ஒருவேளை இந்த ஆங்கிள் நீங்க போலினா வீண் அலைச்சல்கள் தான் அதிகரிக்கும். அதனால ஆன்மீகத்தில் நாட்டம் கண்டிப்பாக வேண்டி இருக்கக்கூடிய நாள். ஆஞ்சநேயரை மனசார வணங்குங்க, நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். ராசியா நிறம் பச்சை நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லாபஸ்தானத்துல ரொம்ப முக்கியமான கிரகம் சொல்லக்கூடிய சந்திரனுடைய அனுகிரகம் இருக்கு. நட்சத்திரம் கேதுவா இருக்கனால வேறு மொழி வேறு மதத்தினர் மூலியமா லாபங்கள். மூத்தவங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தியாகும். உங்க ஆபீஸ்ல அலுவலகத்தில் இருக்கக்கூடிய பலவிதமான சங்கடங்கள் நிவர்த்தியாகும். ரொம்ப முக்கியமா உங்க அப்பா டிராவல் பண்ணும்பொழுது மட்டும் கவனமா இருக்கணும். மற்றபடி இன்றைய நாள் நீங்க எதை எடுத்துக்கொண்டாலும் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். நினைத்தது எல்லாமே சக்சஸ் கொடுக்கும். ரொம்ப முக்கியமா பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட ரொம்ப முக்கியமான ஒரு டாக்குமெண்ட் கைக்கு வர வாய்ப்பு இருக்கு. நிறைய பேருக்கு அப்ளிகேஷன் போட்டிருந்தா கூட இன்றைய நாள் வரும். ஆனா இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய செலவுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் பணப்புழக்கம் சார்ந்த விஷயங்களையுமே ரகசியம் காப்பது நல்லது. மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய நாளா இருக்கப்படுது. ஹயக்ரீவர் வழிபாடு பண்ணுங்க, நல்லா இருப்பீங்க. ராசியா நிறம் பிரவுன் நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நினைத்த காரியங்கள் எல்லாமே கண்டிப்பாக வெற்றி அடையக்கூடிய நாளா இருக்கப்படுது. நிறைய பேருக்கு ஆலய திருப்பணிகள், கும்பாபிஷேகங்கள், கோவில்கள், பூஜைகள், புனஸ்காரங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இறங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. சில பேர் கெமிக்கல் ஃபேக்டரி ஆரம்பிக்கணும்னு இருப்பீங்க. சில பேர் மருந்து மாத்திரை கடை ஆரம்பிக்கணும்னு இருப்பீங்க. சில பேர் ரொம்ப முக்கியமா ஒரு நல்ல காரியத்துக்கு இன்றைய நாள் ஸ்டார்ட் பண்ணணும், புக் எழுதுறது, லெட்ஜர் ஆரம்பிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்றைய நாள் பண்ணீங்கன்னா பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். கணக்கு பார்த்து பல காரியங்களை முடிக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராமேஸ்வர சேது மாதவ சுவாமி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். இன்றைய நாள் யாருக்கு நன்னா இருக்கு அப்படின்னு கேட்டா அதுல முதல் ராசி லக்னம் கும்பம், இரண்டாவது துலாம், மூன்றாவது மிதுனம். அது அத்தனை பேருக்குமே ஆவரேஜா நல்லா இருக்கிறது. அனைவருக்கும் இன்றைய நாள் நீங்கள் நினைத்தது எல்லாமே கண்டிப்பாக நடக்க எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வேச்சனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவந்தோணு குண்வந்து ததாஸ்து. நன்றி, வணக்கம்.